அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். மறுபடியும் மனத்தாழ்மை குறித்து வருகிறது பாருங்கள். ஸோ நேற்றைய தினத்திலே நாம் இந்த பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிக்கிற பொழுது நான் சொன்னேன், இந்த வேத பகுதிக்கு நாம் யூனிட்டி இன் ஹியூமிலிட்டி என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்போது கிறிஸ்துவின் தாழ்மையிலே நமக்கு ஒரு மனப்பாடு, ஒற்றுமை வர வேண்டும், ஏக சிந்தை வர வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைய வசனம் நமக்கு சொல்கிற காரியம் என்று சொன்ன அந்த ஒரு வசனத்தை பாருங்கள், கிறிஸ்துவ வாழ்க்கையின் மேலான ஒரு பண்பை இது சொல்லுகிறது. வேறு எந்த மனுஷரிடத்திலும் இதை எதிர்பார்க்கவே முடியாது. அப்போது கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், ஆவிக்குரிய சபையில் சென்று கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டியவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டிய ஒரு காரியம்தான் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமினாலாவது செய்யாமல். தேர் ஷுட் பி நோ ஆர்கியூமெண்ட், அன்னெசரி ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது பாருங்கள். அப்போது அங்கே போய் வீண் பெருமையை காட்டிக்கூடாது. என்ன, நான் யார் தெரியுமா, என்னை பற்றி என்ன நடிக்கிறேன், எல்லாரும் தெரியும், எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியாதா, இப்படிலாம் நிறைய காரியங்களை பார்க்கணும் பாருங்கள். அதனால தான் ஒரு வசனம் சொல்கிற ஒரு பாடம், இந்த ஒரு பாடம் தான் முழு கிறிஸ்துவ பண்பையும் வெளிப்படுத்துகிறது பாருங்கள். ஸோ எதை செய்தாலும் வாதினாலும் செய்யக்கூடாது, வீண் பெருமினாலும் செய்யக்கூடாது என்று மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். ஆனால் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில் நான் பார்க்க முடிகிறதா? அதை செய்யாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் நம்ம என்ன செய்யணும்? கனப்படுத்த வேண்டும். தங்களிலும் மேலானவராக நாம் கனப்படுத்த வேண்டும், எண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 பேர் அல்லது 3 பேர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தங்களை அந்த மூவரிலும் அந்த இருவரிலும் மேன்மையாக காட்டிக்கொள்ள பார்க்கிற கிறிஸ்துவர்களை தான் பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு நிருபத்திலே பவுல் மிக அருமையாக எழுதுகிறார். தி எபிஸ்டல் ஆஃப் ஜாய், சந்தோஷம், மகிழ்ச்சியினுடைய நிருபம், சந்தோஷத்தினுடைய நிருபத்தில் எழுதுகிறார் பாருங்கள். ஸோ வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக எண்ணக்கடவர்கள். பார்த்தீங்களா? உங்கள் எண்ணம் செயலில் வெளிப்பட வேண்டும். அப்போது ஒருவரை ஒருவர் மேலானவராக எண்ணி கனப்படுத்த வேண்டும், அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும், உயர்த்த வேண்டும். இந்த காலை வேளையில் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப வாசிங்க, சிந்தித்து பாருங்கள். எனக்கு அருமையான கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை, அன்பானவர்களை கவனித்து பாருங்கள். நாம் எதை செய்தாலும் ஆர்கியூமெண்ட்டில் செய்கிறோமா, வீண் பெருமையில் செய்கிறோமா? செய்யக்கூடாது. செய்யாமல் மனத்தாழ்மையை கொண்டவர்களாக ஒருவரை ஒருவர் தங்களை விட மேலாக எண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா? அப்படி நாம் ஒருவரை ஒருவர் தங்களை விட மேலாக எண்ணி வாதினாலும் வீண் பிரியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்வோம் என்று சொன்னால் மனத்தாழ்மை அழிந்து கொண்டிருக்கிறோம் என்பது வெளிப்படையாகவே தெரியும். கர்த்தர் நாம மகிமைப்படும், கர்த்தர் நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே நம்முடைய அன்பின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் நாங்கள் இன்றைக்கு கேட்ட இந்த செய்தியானது எங்கள் வாழ்க்கையில், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே, ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் எங்களை விட மேன்மையாக எண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக எமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மேன்மையான எண்ணங்களை எங்களுக்குள்ளே கொண்டு வரோம். ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுகிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். உடைய நாமத்திற்கு சாட்சி உள்ள பிள்ளைகளை எங்களை நடத்தி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை உயர்த்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.